அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மரணத்திற்கு பின் நெற்றிக்கண் திறக்குமா? மரணத்திற்கு பின் நெற்றிக்கண் திறக்கக்கூடிய அந்த அதிசயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. முதலில் மரணத்துக்கு அப்புறம் நெற்றிக்கண் வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து தெரியல. விச் மீன்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடல் இல்லாத சமயத்தில் வெறும் நெற்றிக்கண்ணினுடைய ஆற்றலை வைத்து மட்டும் நாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்னன்னா, எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றிக்கண்ணை இந்த ஜென்மத்திலேயே நீ திறந்துகொள் என்று வள்ளல் பெருமான் சொன்னது போல ரொம்ப நம்மளுக்கு பாதிப்பில்லாத நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு யோக சூத்திரத்தின் வாயிலாக நாம் நிச்சயமாக நமது நெற்றிக்கண்ணை இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே திறக்க வேண்டும். ஒருவேளை இப்போ வந்து நல்ல யோகம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உயிர் வந்து பிரிஞ்சிருச்சுன்னு வந்து வச்சுப்போம், நீங்கள் வந்து சமாதி அடையலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்தில் எந்த நிலையில் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அடுத்த ஜென்மத்தில் அந்த நிலையிலிருந்து நீங்கள் தொடர்வீர்கள். இப்போ வந்து நீங்கள் நல்ல நிலையை வந்து அடைஞ்சிட்டீங்க, நெற்றிக்கண் திறக்க முடியல, இல்லை முக்தி மோட்சம் வந்து போக முடியலன்னா மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் ரிவர்ஸில் இருந்து கீழே வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் விட்டீர்களோ அந்த நிலையிலிருந்து தொடரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது பல மகான்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், திருஞான சம்பந்தராக வந்து இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஞான சம்பந்தர் பிறக்கும் போது 3-4 வயதிலேயே ஞானம் அடைந்தவர், துருவன் 6 வயதில் ஞானம் அடைந்தவர், ஆதிசங்கரர் 13 வயதில் ஞானம் அடைந்தவர். எப்படி அந்த வயதிலேயே ஞானம் கிடைக்கிறது என்றால், முன் ஜென்மத்தில் அவர்கள் விட்ட தொடர்பு, அந்த தொடர்பானது இந்த ஜென்மத்தில் அவர்கள் பிறக்கும் போது அதை வந்து அனுபவிக்கிறார்கள், ஞானியாகவே பிறக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது ஒருவர் ஜீவசமாதி ஆயிட்டார்னா அந்த நெற்றிக்கண் எப்படி வந்து வேலை செய்யும் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெற்றிக்கண் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களது பிட்யூட்ரி கிளாண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பீனியல் கிளாண்ட் என்பது அது வந்து ஒரு உறுப்பு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆன்ம துகள். அதுதான் வந்து ஆண்டனா மாதிரி. அது பிரபஞ்சம் எங்கும் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு எடுத்து உணர்த்தி காட்டும், உணர்வு ரீதியாக சொல்லும். அதனால அதுக்கு பேர் இன்டியூட்டிவ் பவர்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இன்டியூட்டிவ் பவர் அப்படின்னா என்னன்னா, உள்ளுணர்வு சார்ந்த ஆற்றல். அப்ப என்னன்னா, ஒருவர் பயிற்சி நிலையிலே இருக்கும்போது டக்குன்னு ஜீவசமாதி ஆகுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த சித்த வித்தை பண்ணி, கிரியா யோகம் பண்ணி, குண்டலினி யோகம் பண்ணி நிறைய பேர் சமாதியான வீடியோஸ்லாம் முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. இல்லைனா நான் 1-2 வீடியோ வந்து காட்ட சொல்றேன். அந்த சமாதி நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட உடல் சூடு போய் சில்லுன்னு வந்து இருக்கும், உடம்புலாம் விரைச்சு போயிடும். ஆனா ஜீவசமாதி அடைந்தவர்களோட உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விரைத்து போகாமல் உடல் முழுவதும் சூடு இருக்கும். ஒருவர் உயிருடன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் போகக்கூடிய மூச்சை வச்சு கூட தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு உள் மூச்சு கூட போகும், அப்போ மூக்கு நாசிகள் வழியாக மூச்சு வராது போல இருக்கும். ஆனால் உள் சுவாசத்தில் வந்து இருக்கும்போது கூட நம்மால் வந்து உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒருவருடைய உடல் சூட்டை வைத்து, கோர் டெம்பரேச்சரை வச்சு ஒருத்தர் வந்து உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை உங்களால் வந்து உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒருவர் வந்து இப்போ சமாதி ஜீவசமாதி அடைந்ததுக்கு அப்புறம் டைம் சொல்லி அவங்களோட உயிரை வந்து பிரிக்கிறாங்கன்னா, உடம்பெல்லாம் ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும், மடக்க முடியும். ரொம்ப டைட்டண்டா வந்து அவரோட மசில்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த உயர்ந்த நிலை சமாதியை வந்து அடைய முடியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சமாதி தான் உயர்ந்த நிலையான்னு கேட்டா கிடையாது. அந்த சமாதியை கடந்தும் அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, நெற்றிக்கண் எனக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கும். எத்தனை வருஷம்னா 12 வருஷம்.
ஒருத்தர் இப்ப சமாதி ஆயிட்டான்னா அவருடைய உயிர் ஒடுக்கம் என்பது புருவ மத்தியத்துக்குள் நிகழ்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைமண்ட் மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பத்திரமா இருக்கு. அந்த சமாதி அடைந்தவர் வந்து பாத்தீங்கன்னா உடல் அசைவற்று இருக்கும்போது அவரது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதியானது வளர்ந்து கொண்டே ஆற்றல் மிக்க ஜோதியாக மாறுவதற்கு ஏற்படக்கூடிய அந்த காலம்தான் 12 வருடங்கள். அப்போ 12 வருடங்கள் அந்த உயிர் உள்ளே ஒடுங்கி இருக்கு, பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா ஒடுங்கி இருக்கு, உடல் அதை பாதுகாக்குது, புருவ மத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதி. அது ஒரு 12 வருடம் கழித்ததுக்கு அப்புறம் பிரபஞ்சம் எங்கும் இருக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு புருவ மத்தியத்துக்குள் இருக்கக்கூடிய பவர் வரைக்கும் உங்களால ஒரு சில பிரபஞ்சங்களை போய் வந்து சுத்தி பார்க்க முடியும், ஒரு சில உலகங்களுக்கு வந்து போக முடியும். ஆனா 12 வருடம் முழுமையடைந்த அந்த நெட்ரிக்கன்னா அந்த உணர்வு நிலையான பீனியல் கிளாண்ட் ஆனது பிரபஞ்சத்தில் உள்ள எந்த கோள்களுக்கும் எந்த பிரபஞ்சத்திற்கும் எந்த கேலக்சிக்கும் போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த 12 வருடம் முழுமை பெற்ற குழந்தையாக இருந்து அது மிக உயர்ந்த நிலையான அந்த ஆன்ம துகளாக மாறுவதற்கான அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த நெட்ரிக்கன் என்பது முழுமை பெற்ற பவரா வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணி பல ஊர்களுக்கு வந்து போறாங்க. ரமணகிரி சுவாமிகள் ஜீவசமாதி வந்து பாத்தீங்கன்னா குட்லாடம்பட்டியில இருக்கு. அங்க இருந்த ஒரு பாதுகாவலர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிந்தவர் தான் அந்த டைம்ல. அப்பயும் அவர் என்ன வந்து சொல்லுவாருன்னா, ரொம்ப கேஷுவலா தான் நடந்து வந்துட்டு இருப்பாராம். திடீர்னு வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதியோட மேல் பகுதி வந்து அந்த ஒரு இப்படி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த சமாதியிலேருந்து ஆற்றல் மேலே போகிற மாதிரி இருக்கும். நின்று வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வருவாராம். வெளியே வரும்போது அந்த ஜீவசமாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி, அப்படியே ஒரு கரண்ட் ஒளி மாதிரி, அப்படியே ஒரு யூஎஃப்ஓ மாதிரி. யூஎஃப்ஓனா பறக்கும் தட்டு, பட் இது பறக்கும் தட்டு கிடையாது. அந்த ஷேப்பில் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஜீவசமாதிக்கு மேலே இருந்து டிராவல் பண்ணி லெஃப்ட் ரைட்டு எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வருமா. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தாருன்னா அந்த மொத்த எனர்ஜி வந்து ஒரு நாள் உள்ளுக்குள்ளே வந்து உட்கார்ற மாதிரி, அப்புறம் மறுபடியும் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி, இந்த மாதிரி பல காட்சிகளை விளையாட்டாக இல்லாமல் உண்மையாகவே பார்த்திருக்கிறார். ஸோ அப்போ என்னன்னா நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, சமாதி அடைந்தவர்கள் வெறும் சமாதியாக மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இடங்களில் குகை நமச்சிவாயராக இருக்கட்டும், இன்னும் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளாக வந்து இருக்கட்டும், தாப்பா ஜெகநாத சுவாமி சமாதியாக வந்து இருக்கட்டும், மலேசியாவில் நான் சொல்கிறேன், அதுபோக சிங்கப்பூர்லேயா வந்து இருக்கட்டும், இல்லாட்டினா இந்தியாவில் இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வெறும் சித்த நிலையை மட்டும் அடையவில்லை, அவர்கள் ஒளி உடலாக உலகெங்கிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரபஞ்சம் எங்கிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறப்பு அப்படின்றது சராசரி மனிதனுக்கு தனஞ்சயன் என்கின்ற வாயு உடலை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா உடலும் அழிந்து விடும். அதுக்கப்புறம் வந்து அந்த உடல் வந்து அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றதுன்னு தெரியாது. ஆனா அந்த தனஞ்சயன்ற வாயு உள்ளுக்குள்ளேயே ஒடுக்கும் போது வள்ளல் பெருமானே வந்து சொல்லியிருக்கிறாரு, இறந்தவருக்கு உயிர் கொடுக்கணும்னா முதல்ல இந்த தச வாயுக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், கூர்மன், நாகன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன்ற 10 விதமான தசவாயுக்களை பற்றி எவன் ஒருவன் தெரிந்து கொண்டானோ அவன் தனஞ்சயனை பற்றி தெரிந்து கொள்வான். இறந்த உடலிலிருந்து தனஞ்சயன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை மீண்டும் அந்த தனஞ்சயன் என்கின்ற வாயுவை மீண்டும் அந்த உடலுக்குள்ளே கொண்டு வர தெரிஞ்சதுன்னா அதுதான் உயிர் கொடுக்கக்கூடிய நிலை. அதை வந்து செய்தும் வந்து காட்டியிருக்கிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். அதுபோக நிறைய மகான்கள் செஞ்சிருக்காங்க. நிறைய திருமூலர், குகை நமச்சிவாயரா வந்து இருக்கட்டும், ஈவன் சிவானந்த பரமஹம்சரா இருக்கட்டும், பல பேர் வந்து வரலாற்றில் உள்ள குறிப்புகளிலும் வரலாற்றில் இல்லாத குறிப்புகளிலும் இறந்த உயிர்களுக்கு வந்து உடல் கொடுத்திருக்கிறார்கள். இது அதற்காகவான்னு கேட்டால் நிச்சயமாக அதற்காக கிடையாது. பட் நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, அப்பேற்பட்ட மகான்களும் அடுத்தடுத்த நிலையை அடைவதற்காக, அவர்களுடைய காட்சி இன்னும் பலமாவதற்காக, அந்த பீனியல் கிளாண்டோட வலிமை உலகெங்கிலும் பறந்து விரிவதற்காக, அண்டமெங்கிலும் பறந்து விரிவதற்காக அந்த 12 வருடத்தை தாண்டி பயணம் செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் நிலை பெறுகிறார்கள். ஸோ உங்களோட கேள்வி வந்து இறந்ததுக்கு அப்புறம் நமது வந்து நெற்றிக்கண்ணை திறக்க முடியுமான்னு கேட்டால் இறந்த மனிதர்களால் திறக்க முடியாது. சமாதி அடைந்த உயர்ந்த நிலை ஆன்மாக்களால் ஆல்ரெடி இருந்து வந்த அந்த நெற்றிக்கண்ணோட சக்தியை இன்னும் வந்து மரணத்திற்கு பின்னால், கிட்டத்தட்ட உங்க பாஷையில சொல்லணும்னா மரணம், பட் அவங்க பாஷையில் அதுக்கு பேர் வந்து ஜீவசமாதி. அவர்கள் உடலை விட்டு கடந்ததுக்கு அப்புறமும் உடலுக்குள் ஒடுங்கியதுக்கு அப்புறமும் அவர்கள் ஆற்றல் நிலையாக பிரபஞ்சம் எங்கிலும், உடல் மட்டும் இருக்காது பட் கான்சியஸ்னஸ்லாம் இருக்கும், புரியக்கூடிய தன்மை, உணரக்கூடிய தன்மை, இறை அம்சத்தோடு வந்து பயணம் செய்து வருவார்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள்
கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதுல வந்து தெளிவா எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.